கதைகளுக்கு எப்போதுமே மிகுந்த வரவேற்பு இருக்கும். ஓவர் நைட்டில் ஒபாமாவாக மாற யாருக்கு தான் ஆசை இருக்காது? இப்படியான மக்களை குறிவைத்து பல சுவாரஸ்யமான கதைகள் எழுதப்பட்டிருக்கின்றன. திரைப்படங்களும் வெளியே வந்து சக்கை போட்டிருக்கின்றன. ஆனால் அமெரிக்கா முழுவதும் தற்போது நிஜமாகவே புதையல் வேட்டை தொடங்கியுள்ளது. ஆம், ஜான் காலின்சன் பிளாக் என்னும் கோடீஸ்வரர் தான் இந்த புதையலுக்கு சொந்தக்காரர். பிட்காயின் மூலமாக பெரும் பணம் சேர்த்தவர்தான் ஜான். தனது சொத்தில் மக்களுக்கும் ஏதாவது கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனை ஜானுக்கு வரவே சுவாரஸ்யமான வழியை உருவாக்கியுள்ளார். சுமார் 2 மில்லியன் அமெரிக்க டாலர்களை, அதாவது கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் 17 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை 5 பெட்டியில் வைத்து அமெரிக்கா முழுவதும் 5 வெவ்வேறு இடங்களில் புதைத்து வைத்திருக்கிறார் ஜான். இந்த புதைக்கப்பட்ட பெட்டியில் கப்பல் சிதைவுகளில் இருந்து மீட்கப்பட்ட தங்க நாணயங்கள், அரிய போக்கிமான் கார்டுகள், ஒரு பிட்காயின், ஜாக்லின் ஒனாசிஸ் அணிந்திருந்த வைர மற்றும் நீலக்கல் ப்ரோச், கிமு 4ஆம் நூற்றாண்டு கிரேக்க லாரல், பிகாசோ வடிவமைத்த நாணயம், மைக்கேல் ஜோர்டானின் 1986ஆம் ஆண்டு ரூகி கார்டு போன்றவை வைக்கப்பட்டுள்ளன. இந்த புதையலை கண்டுபிடிக்க வழிகாட்டும் விதமாக தேர் இஸ் ட்ரெஷர் இன்சைட் என்னும் புத்தகத்தையும் ஜான் எழுதியுள்ளார். புதையல் பெட்டிகள் அமைந்திருக்கும் இடங்கள் மற்றும் அவற்றை அடையும் வழிமுறைகளை இந்த புத்தகத்தில் புதிர்கள் மூலமாக ஜான் விவரித்திருக்கிறார். புதையலை அடைய புத்திசாலித்தனம் மட்டும் போதாது, கற்பனை திறனும் அவசியம் என ஜான் தெரிவித்திருக்கிறார். இந்த புதையல் பெட்டிகள் முக்கிய சாலைகளில் இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவுக்குள் தான் புதைக்கப்பட்டிருக்கிறதாம். இந்த புத்தகம் வெளிவந்திருக்கும் நிலையில் பொதுமக்கள் புதையல் வேட்டையை தொடங்கியுள்ளனர். இந்த புதையல் பெட்டிகள் விரைவில் கண்டுபிடிக்கப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது.